Hello friends, welcome to my channel Ask Tamil. நான் உங்க சாய்ரா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி இட்லி, தோசை, ரைஸ், plain குஷ்கா, பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப மேட்சான சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் மட்டன் கிரேவி. இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. நீங்க நார்மலா செய்யற மட்டன் கிரேவியோட டேஸ்ட்டை விட இந்த மட்டன் கிரேவியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் சுவை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இப்போ நம்ம வந்து பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டைத்துண்டு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கலாம். இது கூடவே 2 பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாயும் 2 பச்சை மிளகாய் வந்து உடச்சி விட்டு சேர்த்துடுறேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வந்து வதங்கி ஃப்ரை ஆகி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். ரொம்ப வந்து ப்ரௌனிஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதையும் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போக இந்த ஆயிலில் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும். இப்போ இதில் நம்ம தக்காளி இப்போவே சேர்க்க போகிறதில்ல. இதுக்கான மசாலா பொடிகளை போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா அல்லது கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வந்து அதிலே அந்த எண்ணெயிலே வந்து நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ இதுக்கு லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டு நம்ம இதை வதக்கிடலாம். ஏன்னா அந்த பச்சை வாசனை, அந்த பொடிகளோட பச்சை வாசனைலாம் வந்து போகணும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து விட்டு மட்டும் இதை வதக்கிடுங்க. இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் பீசஸை வந்து நம்ம போட்டுடலாம். மட்டன் பீசஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சதையாக இருக்கிற மாதிரி நீங்கள் கிரேவியில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் எலும்பு கூட சேர்ந்துருக்க மாதிரி போட்டு கிரேவி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எலும்பு கூட இருக்கிற பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அந்த மசாலா பொருட்கள்லாம் வந்து நல்லா அந்த மட்டன் பீசஸில் வந்து கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இது வந்து ஒரு 1 மினிட் வந்து அப்படியே இருக்கட்டும். அது லைட்டாக வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 3 தக்காளி வந்து அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். நார்மலாக நீங்கள் தக்காளி வதக்கும் போது போடுறத விட இந்த மெத்தடில் இந்த மசாலா பொடிகள்லாம் போட்டு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது A to Z எல்லாத்துக்குமே வந்து தொட்டுக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி விழுதையும் நம்ம போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினாவையும் நான் இதில் போட்டிருக்கேன். புதினா மல்லி வந்து ஜாஸ்தி சேர்க்காதீங்க, அதோட டேஸ்ட்டோட வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லி மட்டும் சேர்த்து இதை நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க. மட்டன் வந்து வேகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் வேக விடாதீங்க, கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கிளறி விடுங்க. இப்போ இது வேகிறதுக்கு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வேக விட போகிறோம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சரியான பதத்தில் இந்த கிரேவி இருக்கும் நமக்கு. அதுக்கு இடையில நடுவில் 1-2 வாட்டி நீங்கள் கிளறி விடுங்க போதும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி சுண்டி வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்துலேயே சுண்டிடும். ஆனால் வந்து கறி வெந்திருக்காது. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டன் பீசஸ் வந்து சூப்பராக வெந்திருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா கிடைக்கும். இந்த கிரேவிக்கு தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு சுவை கூடுதலாக இருக்கும். இந்த மட்டன் கிரேவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் plain குஷ்கா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான ரெசிபிஸ் மற்றும் சூப்பரான டிப்ஸஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.